அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அந்த ஆசையை பத்தி தான் அந்த பலன். சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பலன் தாங்க இது. ஏன்னா சுக்கிர பகவான் பாருங்க, உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல. எப்ப இந்த சுக்கிர பகவான் வக்ரமானாரு கரெக்டா பாருங்க, மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை 44 நாட்கள் வக்ரமா இருந்தார். சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி போனார். அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடைகளை கொடுத்திருப்பார். இப்ப பாருங்க, ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் 31ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திருவருளே கிடையாது. இப்ப உச்சமான சுக்கிரன், ஆசையான சுக்கிரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் பாருங்க இந்த ரிஷபராசி என்பது அதிகமா இருக்கும். நல்ல உழைப்பாளிங்க, ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. இவங்க மாதிரி யாரும் நாகரிகமா இருக்க முடியாது. நல்ல ஒரு கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க இந்த ஹேண்ட் ரைட்டிங்னா பாருங்க சூப்பரா இருக்கும். இனிப்பு சார்ந்த தொடர்பு, கலை சம்பந்தப்பட்ட தொடர்பு, ஆசை, இது எல்லாமே நிறைய இருக்கும் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை. சமையல் கலைனா பட்டையை கிளப்புவாங்க. இவங்கள்ட்ட பிடிச்சதே இந்த சமையல் கலை வந்து நல்லா இருக்கும். உணவை நிறைய விரும்புவாங்க. உணவு சார்ந்த துறை நிறைய இருப்பாங்க. இந்த ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறை, அடுத்து இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, கற்பனை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நீங்க தான். அப்ப ஆசிரியர்லாம் நீங்க உங்களை எடுத்துக்கலாம். ரிஷபராசி நல்ல ஒரு பொறுமையான குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு விஷயத்த கரெக்டா அதை பக்குவமா பார்க்கக்கூடிய கரெக்டான குணம் யார்கிட்ட உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா 44 நாள் வரைக்கும் அவர் வக்ரமா இருந்தாருங்க. ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை சுக்கிரன் வக்ரத்துல இருந்தார். ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆனாரு. அப்ப எவ்வளவு ஒரு விஷயங்கள் வக்ரனா ஒண்ணும் இல்லைங்க, சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி நகர்ந்து போனார். அதாவது ஸ்லோவா போனார்னு அர்த்தம். ஒரு கிரகம் வேகமா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப ரிஷபராசி எல்லாம் சொல்லுவாங்க, 11ல போய் சுக்கிரபாரம் உச்சமா இருக்காரு, எப்படி நல்ல பலன் தானே கொடுக்கணும், ஏன் கெடுத்தாருன்னா கண்டிப்பா இங்க கெட்ட பலன் ஒரு சில பேருக்கு தசாபதி சரியில்லைன்னா நடந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. தயவு செய்து இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு பேசுறேன்னா அது ஒரு பொது பலனாடுங்க. ஃபர்ஸ்ட் இப்ப உங்களுக்கு சுக்கிர புத்தி வருதா, நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு வரலாம் சுக்கிர புத்தி, ஒரு சில சுக்கிர திசை வராது, சுக்கிர புத்தி வருதா, சுக்கிர பகவான் உங்க லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல உங்களுக்கு இருக்காரு, நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனாடுங்க. ஏன்னா ஒரு சில லக்னத்துக்கு அவர் யோகாரா வருவார், ஒரு லக்னத்துக்கு ஒரு பாபாரா வருவார். அப்ப ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்து எடுப்பதா ஒரு கரெக்டான ஒரு பலனா பார்க்கலாம். ஏன்னா ரிஷபராசிக்கார நீங்க சொல்றது எல்லாரும் சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க. இருந்தாலும் தசாபுத்தியை உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடந்தது, எந்த கிரகம் புத்தி நடந்தது, மெயினா திசையை விட்டுருங்க, புத்தி கிரகம் நல்லா இருக்கான்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா மெயினா அந்த சுக்கிர பகவான் இல்லாம எதுவுமே இயங்காதுங்க. ஒரு மனிதனுடைய ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. இப்ப பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்லுவாங்க. தற்போதைக்கு உள்ள பிரச்சனை குறைக்கணும்னா சுக்கிர பகவான் தான் வரணும். நிறைய பேர் பாருங்க, சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தா பாருங்க ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதா. ஏன்னா டக்குன்னு வந்து அந்த யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு பிரச்சனையை டக்குன்னு கிளியர் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு கலத்திரக்காரன்னு சொல்றாங்க, அவரை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி அவரை தான் சொல்றாங்க. ஒரு பொருள் பார்த்தோம்னா பிடிக்க கவர்றாப்புல இருக்குன்னா அந்த பொருள்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன, இந்த பியூட்டி பார்லரு, அப்புறம் கலை சம்பந்தப்பட்டது, நடிகைகள், இந்த சிற்பி, இது எல்லாமே பாருங்க இதுல வரும். பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் தான். இனிப்புக்கு காரகருங்கிறாங்க.
ஒரு மனிதனுக்கு சுகர் வருதுன்னா ஜாதத்துல சுக்கிர பகவான் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். நல்லா பாருங்க, சுகர் பிரச்சனை வருதுன்னா சுக்கிரன் சரியா இல்லைன்னு அர்த்தம். இருந்தாதான் இந்த இந்த பிரச்சனையே வரும். காதலுக்கு காரகர் வருதான், கவர்ச்சிக்கு காரகர் வருதான், இதுக்கெல்லாம் இந்த அதிபதியா வர்றாரு. பணம், ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாத்துக்குமே பாருங்க, ஆடை ஆபரணம், வெள்ளி பொருள், இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா அந்த சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு எங்க இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல லாபத்துல போய் உட்காந்துருக்காருங்க. இப்ப 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, லாபத்துல உங்களுக்கு குரு உட்காந்துருப்பாரு. ஏன்னா இது மே மாசம் 31ஆம் தேதி வரை. மே மாசம் 14ஆம் தேதி ஆல்ரெடி குரு பகவான் பயிற்சி ஆயிடுவாரு, ராகு கேது பயிற்சி வந்துடும். அப்ப 2ஆம் இடத்துல குரு வந்துருவாங்க. அப்ப முழுக்க முழுக்க எங்க இருப்பாரு, சுக்கிரபான் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கும். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இப்பதான் நல்லா வேலை செய்யும். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்காது. நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க, மார்ச் மாசம் கரெக்டா 1ஆம் தேதியில இருந்து பாருங்க, ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை எந்த ஒரு நல்ல பலனும் ரிஷபராசிக்காரங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயத்த நம்ம அழுத்தி சொல்லலாம், ஆழமா சொல்லலாம். கண்டிப்பா பாருங்க, நிறைய பேருக்கு வருமான பிரச்சனை, லாப பிரச்சனை, வேலையில எத்தனை பேருக்கு ரிஷபராசிக்கிற பிரச்சனை வந்துச்சு கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா சொல்லுவாங்க, ஆமாங்க எனக்கு பிரச்சனை இருந்துச்சுங்கிற வார்த்தையை மறுப்பு சொல்ல முடியாது. பொருளாதார வருமானத்துல பிரச்சனை இருந்திருக்கும், அடுத்து தாய் மாமா உறவுல பிரச்சனை வந்திருக்கும், நண்பர்கள் கூட்டாளிகிட்ட பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருந்திருக்கும். இது எல்லாமே பாருங்க, நான் சொன்ன டேட்ல இருந்து மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்குள்ள இந்த தடைகளை பார்த்தீங்கன்னா ஆமானுங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்ல முடியும். ரிஷபராசிக்காரங்க யார் ஜாதக தசாபதி சரியில்லையே நான் சொன்ன விஷயம் இங்க மாறாது. நிறைய தடைகளை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க, நிறைய தாமதத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் மேஷத்தை அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த ரிஷபராசிங்க. இந்த டேட்ல பாருங்க நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, இதுல நிறைய கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரு. இதுல என்னன்னா மே மாசம் கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் டோட்டலா மாறும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அந்த ஜென்ம குருவானது இங்கிட்டு போயிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். இன்னும் லாபத்துல சுக்கிரன் நல்லா வேலை செய்யுங்க உங்களுக்கு. கரெக்டா நான் சொன்னது பாருங்க, மே மாசம் 31க்குள்ள பாருங்க நல்ல இன்கம், பொருளாதாரத்துல பெரிய ஆளா சாதிக்கிறது நீங்களா இருப்பீங்க. அப்ப வருமானங்கள் எந்த ஒரு குறையும் இருக்காது, பொருளாதார இன்கம் நல்லா இருக்கும். இப்ப நகை வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்கக்கூடியோ, இதெல்லாம் ரிஷபராசிக்கு வருங்க. ஏன்னா அவரு போகக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்களா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, அடுத்த புதன் பகவான் நட்சத்திரத்துல போறாரு. அப்ப இடமோ பூமியோ இல்ல ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பை கண்டிப்பா வரலாம். நகையோ பணமோ ஏதாச்சும் விஷயம் வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே தேடி வரும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கை கொடுக்கணும். ஏன்னா திருமண வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும். கணவனுக்குள்ள எத்தனை பேருக்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, இனிமே இருக்காது. திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி, இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுருங்க. இனிமே அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வரும். ஏன்னா இந்த மாசம் இந்த டேட்டுக்குள்ள எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் மாறுவார், ரிஷபத்துக்கு வந்துருவாரு. ரிஷபத்துக்கு வந்து அப்புறம் அவங்களுக்கு மிதுனத்துக்கு போவார். எப்படி பார்த்தா இந்த மிதுனத்துக்குள்ளதான் அந்த சூரிய பகவான் இருப்பாரு. அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதிங்கன்னா கண்டிப்பா குடும்பத்துல அரசாங்க வேலை வந்துடும். அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா உண்டு. இந்த டேட்டுக்குள்ள நான் சொல்றது மே மாசம் 31க்குள்ள அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு வரலாம். ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி எல்லாம் சூப்பரா இருக்கும். பாருங்க எத்தனை பேருக்கு திடீர் லாட்ரி யோகம் மட்டும் அடிக்க மட்டும் பாருங்க. நான் சொல்றது ஏப்ரல் 13க்கு அப்புறம். சுக்கிரன் உச்சமான சுக்கிரன் 5ஆம் இடத்தை பாக்குறதுனால பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல சரி பண்ணுவாரு, இல்ல லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. கடன் பிரச்சனை இருக்காது. எவ்வளவு பேர் கடன் இருந்துச்சு, எத்தனை பேருக்கு கால் வலி, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, எத்தனை பேருக்கு இந்த சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, எத்தனை பேருக்கு எதுவுமே இருக்காது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில சாதிக்கலாம். இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தொழில்ல இனிமே தைரியமா இறங்கலாம். நான் சொல்றது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இறங்கி பாருங்க, எல்லாமே வெற்றியா வரும். 13ல இருந்து 31க்குள்ள நிறைய காரியத்தை நீங்க சாதிச்சுக்கலாம். பாத்துங்க மே மாசம் 31க்குள்ள. அப்ப லாபம், வருமானம், தொழில், உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்குன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும். நல்லா பாருங்க, சனி பகவான் நட்சத்திரம் உங்களுக்கு நட்பு கிரகம், புதனும் உங்களுக்கு நட்பு கிரகம். அப்ப பெரிய லெவல்ல தொழில சாதிக்கலாம். ஜாதக தசாபதி நல்லா இருந்தால்
பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். மாமனார் மாமியார் உறவு சப்போர்ட் நல்லா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் நிறைய இருக்கும். ஏன்னா எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வேலைக்கு போய் அவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க, என்னால வாங்க முடியல சொல்லி ரொம்ப வருத்தமா இருப்பீங்களே, கண்டிப்பா ரிஷபராசி இருப்பீங்க. அவங்களாம் ப்ரொமோஷன் வரும், வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி போடலாம். நிறைய பேருக்கு ரிஷபராசியில வேற கண்ட்ரில எனக்கு வேலை கிடைச்சுன்னா கண்டிப்பா பயணிங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி மீனா ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். நகைக்கடை வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்த நல்லா இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட வேலை, பேக்கரி வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கும். நிறைய எதிர்காலத்தை அதிகமாக கொடுப்பாரு. மெயினா கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப எல்லாமே பாருங்க, இந்த காலகட்டத்துல பொண்ணோ பொருளோ நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த ரிஷபராசிக்கார வாங்கணும். நான் சொன்ன டேட்டுக்குள்ள மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா இதை வாங்குவாங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கு, பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல ஒரு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். எதுலையுமே நீங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டா அதுல இருந்து மாற மாட்டீங்க. பிடிவாதம் பண்ணதான் அந்த வேலையை முடிச்சுன்னா முடிச்சாகணும். பொய் சொல்ல மாட்டீங்க, பொய் சொன்னா மாட்டிப்பீங்க. தன்னம்பிக்கை, தன்மானத்தோட இருப்பீங்க. தைரிய குணம் உங்கள்ட்ட இருக்கும். இனிமே பாருங்க, இந்த காலகட்டத்துல பாருங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், மார்க் நிறைய வாங்குவீங்க. நிறைய பேர் பாருங்க இந்த ரிசல்ட் வரக்கூடிய பாருங்க மார்க் அதிகமா வாங்குவாங்க. அரசியல் நல்லா இருக்கும், அரசாங்கம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தொடர்பு சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நினைப்பு சூப்பரா இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ரொம்ப அன்பான குணம், ஒரு பாசமான குணம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க. நிறைய கற்பனைத்திறன் நிறைய இருக்கும். உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. கலைகளை ரொம்ப ரசிப்பீங்க. ஒரு நிறைய ஒரு இசை மேல நாட்டம் இருக்கும். இனிமே பாங்க, நீங்க போகக்கூடிய பதவியுமே வெற்றியா வரும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வரும். வருமான இன்கம் நல்லா இருக்கும். வீடு இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூருக்கு போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியத்தாலும் வெற்றியா அவங்களுக்கு வரும் அந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடத்துல பிறந்தவங்க. இவங்க காவல் யூனிஃபார்ம் போடுவாங்க, மருத்துவரா இருப்பாங்க, கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க, ரொம்ப ஜென்டில்மேனா இருப்பாங்க. கொஞ்சம் முன்கோவம் வரும், ஆனா முன்கோவம் வந்தாலும் நல்ல ஒரு பாசமான குணம் இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. மிருகசீரிடத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே கஷ்டம் இருக்காது. படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். அந்த மே மாசம் 31க்குள்ள பாருங்க, எதிர்காலம் கண்டிப்பா மாறும். ஏப்ரல் 13ல இருந்து நிறைய ஒரு விஷயம் உங்களுக்கு மாறும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, கணவனை ஒற்றுமை, படிப்பு கல்வி, தொழில் சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.